நாளைய தினம் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படுகிறது. நாளைய தினம் திமுகவினுடைய கூட்டணி கொடுத்தது போக 19 இடங்கள் போக தமிழகம் உட்பட புதுவை உட்பட 40 இடங்களில் திமுக கூட்டணியில் 19 இடங்கள் கொடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையிலே 21 தொகுதிகள் திமுக இந்த முறை நேரடியாகவே களம் காணுகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே தொடர்ச்சியாக நடந்த நேர்காணல், அதே போல வேட்பாளர் தேர்வு என அனைத்தும் முடிக்கப்பட்டு நாளைய தினம் 10 மணிக்கு அறிவாலயத்தில் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படுகிறது. முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார். நாளை அறிவாலயத்தில் காலை 10 மணிக்கு திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே திமுகவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் தொடர்ச்சியாக அது தொடர்பாக நடந்த ஆலோசனை கூட்டம் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் நாளை தினம் காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளரை பட்டியலை வெளியிடுகிறார். திமுக இந்த முறை 21 இடங்களில் தமிழகத்தில் மட்டும் 21 இடங்களில் நேரடியாக போட்டியிடுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த முறை 21 இடங்கள் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்ற தொடர்ச்சியான கேள்விகளுக்கு நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளைய தினமே திமுக சார்பில் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலும் நாளைய தினமே வெளியிடப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. நாளை காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.